இந்த வீட்டை வழி நடத்துறதுக்கு கேப்டன்றது தாண்டி இந்த வாரம் முழுசும் கேப்டனை வழி நடத்த வேண்டியதாக இருந்தது. விஜய் சேதுபதி நேற்று பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் கையில் எடுத்து பேசியிருந்தாரு. ஸோ நேற்று எபிசோட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் நிறையா டாபிக் எடுத்து பேச போகிறாரு. அதில் முக்கியமான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா கேப்டன் ரஞ்சித்தை பற்றி தான் பேசுகிறாரு. கேப்டன் ரஞ்சித் கேப்டன்ஷிப் பண்ணுறது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னாலுமே கூட அவர் என்ன பண்ணார், ஏன் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா. ஸோ கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு கேட்குறாரு, கேப்டன்ஸ் எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மஞ்சள் ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க, ஜென்ரலாகவே இந்த வீட்டு வர ஒவ்வொரு கேப்டனுமே இந்த வீட்டை எப்படி வழிநடத்தி கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் தான் முயற்சி எடுத்து பண்ணுவாங்க. பட் இந்த வாரம் என்னன்னா நாங்கள் தான் வந்து இந்த கேப்டன் எப்படி வழிநடத்தி கூட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா ஸ்டெப் எடுத்து பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அடுத்து வந்து தீபக்குமே அதை தான் சொன்னார், இந்த சாமி வந்து நல்லா போனான்னு எதிர்பார்த்தேன், பட் அவர் ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டார் சொல்லிட்டு தீபக் சொன்னார். அடுத்து ஜாக்லினுமே சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. இந்த வீட்டில் ஒரு கேப்டன் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் சுத்தமாக மறந்தே போயிட்டோம், அந்த அளவுக்கு அவர் கேப்டன்சி பண்ணிதான்னு சொல்லிட்டு அவங்களுமே கூட கேப்டன்சி சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. அவர் இருக்குன்ற பிரசன்ஸையே அவர் மறக்க அடிச்சிட்டாரு அப்படின்னு. அந்த முத்துக்குமன் அவர் ஸ்டைலே சொன்னார், ஜென்ரலாக எல்லா கேப்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருப்பாங்க. ஏன்னா கேப்டனாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு கேப்டன் ஒரு மரியாதை இருக்கும், நாங்கள் அதுக்குண்டான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். பட் இந்த கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபத்துக்குரிய இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட முட்டை யாராவது உடச்சி வரலாம்னு சொல்லிட்டு அதிகமாக ஏன்னா பயம் தான் அவர் கண்ணில் இருந்துச்சே தவிர இந்த கேப்டன்சி எப்படி எடுத்து பண்ணணும், எப்படி என்னென்னாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்த ஸ்டெப்புமே கிடையாது. ஸோ அவரோட நிலைமை பரிதாபத்துக்குரிய நிலைமை தான் சொல்லிட்டு முத்துவன் முடிச்சு விட்டாரு. எல்லா கேப்டன்ஸுமே மரியாதைக்குரிய இடத்துல இருந்திருக்காங்க சார். ஆனால் அண்ணன் மட்டும் இந்த வாரம் பரிதாபத்துக்குரிய இடத்துல இருந்த மாதிரி தோணுச்சு சார். இந்த வீட்டில் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்ததுக்கு அவர் மேலே ஒரு கேஸு, எதுவுமே பண்ணல கேப்டன் டம்மியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாச்சும் அதோடச்சும் அவர் விட்டுருக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் ஒரு படி போய் சௌந்தர்யா பற்றி வேறு பேசிக்கிறாரு. சௌந்தர்யா முன்னே வச்சு தைச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் பேசியிருப்பார் போல இருக்குது. ஸோ அதுவும் கேமராவில் சிக்கிடுச்சு. ஸோ இது தேவையில்லாத ரெண்டாவது கேஸ் வர மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே சாஃப்டான ஆள், அன்பான ஆள்னா சௌந்தர்யாவில் நல்லா மூஞ்சில் வச்சு தைக்கணும்னு சொன்னார். அப்போ இந்த கோவலம் எங்கேருந்து சார் வந்தது? இந்த கேஜிஎஃப் படத்தில் பார்த்துருப்பீங்க, என் வழியில் மட்டும் குறுக்க போயிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அதே மாதிரி இப்போ தேவையில்லாமல் சௌந்தர்யா வழியில் குறுக்க போயிட்டாரு. இத்தனை நாளாக வயசானவர் பெரிய ஒரு பாவம் கொடுத்துலாம் விட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் போய் சௌந்தர்யா பஞ்சாயத்து வச்சுக்கிறாரு. அடுத்த வாரம் நம்ம சௌந்தர்யா வச்சு செய்ய போகிறேன். ஏதோ ஒரு பஞ்சாயத்தை மட்டும் மாற்றினார்னா போதும், லபோதிபோன்னு கத்தி பெரிய பஞ்சாயத்து ஆக்கி விட்ருவாங்க. 10வது கேப்டன் ஒருத்தர் இருந்ததே தெரியல. எஸ், விஜய் சேதுபதி சொல்கிறது உண்மைதான் இல்லையா? இந்த டாஸ்க் மட்டும் வைக்காமல் இருந்திருந்தாங்கன்னா 2வது நாளே அவரோட 3 முட்டையுமே உடச்சி ஆமையில் போட்டிருப்பாங்க. நல்லவே டாஸ்க் வந்து அவரை காப்பாற்றி விட்டுச்சு. இல்லைன்னா வந்து ஏகப்பட்ட கேஸ் ஆகியிருந்திருக்கும். இவர் ஒன்றுமே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னார், இந்த 10 வாரத்தில் இருந்த ஒஸ்ட் கேப்டன் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சு இந்த எத்தனை சீசன்லையுமே கூட ஒஸ்ட் கேப்டன் இவராக தான் இருப்பார். ஏன்னா என்ன பண்ணால் ஏது பண்ணாங்கிறது நமக்கு எங்கேயுமே தெரியவே கிடையாது. கேப்டன்ஷிப்பாக எங்கேயும் பேசணும் இடத்துல கூட உட்காந்து அவர் எமோஷனலாக பேசி அழுந்து அந்த மாதிரி தான் பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கேப்டன்சின்னு ஒரு அதிகாரமாக எந்த வேலையுமே எங்கேயுமே பண்ண கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தச்சு விடுங்க, முடியாது சப்ஸ்கிரைபாக போட்டுவிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது.